ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 யூனிட் எக்ஸசைஸ் 1ல் இருக்கக்கூடிய 6th சம். ஓகே, கொஷின் என்னென்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3xன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ், ஜஸ்ட் அந்த ப்ராக்கெட் சேஞ்சஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ஃபாலோ பண்ணி ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை செஞ்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது நம்ம செய்யலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இது எப்படி எழுதலாம்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 3x. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னு பார்க்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போது இதுதான் இங்கே எக்ஸு, அதனால் இந்த 3xை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 9x ஸ்கொயர். இப்போ இந்த 9x ஸ்கொயர்டை இதுக்கு போட்டுடலாம். ஸோ 9x ஸ்கொயர் ஹச் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் இதுக்கு. இதை எப்படி எழுதலாம்னா, ஹச் ஆஃப் 9x ஸ்கொயர்னு எழுதலாம், ஹச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹச் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, x minus 2. So 9x square minus 2. ஓகேவா, இதுதான் h of x. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வருதான்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து g of h of x நம்ம முதல்ல பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ g of h of x அப்படிங்கும்போது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள், g of h of x எவ்வளவு, x minus 2. அது g of x ஃபார்முலாவில் எழுதும்போது 3 into xன்னு எழுதணும். ஸோ 3 into x minus 2ன்னு எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஸோ 3x minus 6. இப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சது, இனி அதுக்கு f of x எடுத்தால் முடிஞ்சது. ஸோ f of 3x minus 6. அப்போ f of x என்னது, x squared. ஸோ 3x minus 6 the whole square. ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டு எப்படி பண்ணணும், 9 இங்கே என்ன வரும், 9 into x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into 3x into 6 ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 36. இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடாக வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இதே வேல்யூ தான் வந்திருக்கணும், அது என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். இப்போ ஹச் ஆஃப் 9x ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது ஹச் ஆஃப் எக்ஸ்னால் இந்த 9 அடுத்து வரக்கூடிய அந்த எக்ஸுக்கு பதிலாக ஹச் ஆஃப் எக்ஸை போடணும். எவ்வளவு, எக்ஸ் மைனஸ் 2. ஸோ 9 into எக்ஸ் மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம அந்த 9 into இதை a மைனஸ் பி ஃபார்முலாவில் போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into எக்ஸ் into 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 9 into எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 36. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள் சேமாக இருக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, எப்படி பண்ணுறோன்னு தெரியுதா, இந்த இடத்துல 9x ஸ்கொயருக்கு தான் ஹச் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். ஹச் ஆஃப் எக்ஸுங்கும் போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2ன்னு போடணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டு செய்கிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்த 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். let a is equal to 1, 2 and b is equal to 1, 2, 3, 4 and c is equal to 5, 6 and d is equal to 5, 6, 7, 8. So verify whether a cross c is a subset of b cross d. ரொம்ப ஈஸியான சம்மு. a cross c கண்டுபிடிச்சி அதை வந்து subset of b cross dன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுதாங்க. அதாவது b cross dயில் எடுத்து பார்த்தீங்கன்னா a cross cயில் உள்ள எல்லாம் இருக்கும். a cross cயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் b cross dயில் இருந்துச்சுன்னா a cross c is the subset of b cross dன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு எழுதிக்கிறோம், 1, 2. பி என்னன்னு எழுதுகிறோம், 1, 2, 3, 4ன்னு எழுதுகிறோம். சியை 5, 6 கொடுத்துருக்காங்க.
டி வந்து 5, 6, 7, 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் சி கண்டுபிடிப்போம். அப்போ ஏவையும் சிவையும் தான் நம்ம பார்க்கணும். அப்போ செட் எப்படி எழுதலாம்? 1, 5, 1, 6, 2, 5, 2, 6 அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி இப்போ பி க்ராஸ் டி எழுதுகிறோம். பியையும் டியையும் வச்சு எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. அடுத்தது 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. அடுத்து 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. லாஸ்ட் 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. ஸோ க்ளோஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நல்லா செக் பண்ணுங்கள். அது ரெண்டையும் 1, 5 இருக்குது, 1, 6 இருக்குது, 2, 5 இருக்குது, 2, 6 இருக்குது இல்லையா. அப்போது இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறதுனால ஏ க்ராஸ் சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி க்ராஸ் டின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே. இதான் 7th சம். வெரி சிம்பிள். ஓகே. இப்போ நம்ம 8th சம் போகலாம். 8th சம்மில் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/x+1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? -1 அந்த மாதிரி. ஏன்னா -1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆயிரும். டினாமினேட்டர் 0 ஆகுனா வேல்யூவே கிடையாது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1/xன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் மைனஸ் 1/x+1. இப்போ இதுதான் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் மைனஸ் 1/x+1 -1 ஹோல் டிவைடட் பை அதே எக்ஸ் மைனஸ் 1/x+1 +1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். இதை கொண்டு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 × x+1 பை x+1 ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 +1 × x+1 பை x+1. இதை அடுத்ததில் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். எக்ஸ் -1 -x -1 பை x+1. அதே மாதிரி அடுத்து ஹோல் டிவைடட் பை போட்டுட்டு இதை எப்படி எழுதுகிறோன்னா எக்ஸ் -1 +x +1 பை x+1. ஸோ இங்கே x+1 கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா xx கேன்சல் ஆயிரும். -2 தான் மேலே இருக்குது. கீழே +1 -1 கேன்சல் ஆகி 2x இருக்குது. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா -1/x. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கதே வந்துருச்சா? அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே. நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது -1/x வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. -1/x கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் 8th சம். சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 9th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். The functions f and g are defined by f of x வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? 6 + 8ன்னு கொடுத்துருக்காங்க. g of x வந்து x - 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கால்குலேட் த வேல்யூ ஆஃப் g of 1/2. ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷனில் வந்து ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் g of f of x கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ ரெண்டையும் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன். ஸோ g of 1/2. ஸோ g of x அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஸோ இந்த g அப்படியே தான் வச்சுக்கணும். g of 1/2 அப்படிங்கிறதுல இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1/2 போடணும். அவ்வளோதான். 1/2 - 2/3. ஸோ இது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2 2s are 4. ஓகேவா? ஸோ 1 - 4/2 × 3ன்னு எழுதலாம். ஸோ g of இங்கே என்ன வரும்? -3/2 × 3 அப்படிங்கும்போது 3 3 கேன்சல் ஆகி என்ன வந்திருக்கு? g of
-1/2ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த g of -1/2வையும் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக -1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2/3. அப்போ எவ்வளோ வரும்? -1/2 -4 -1 -4/2 into 3. அப்போது -5/6ன்னு வருது. ஓகேவா? அங்கே வந்து கேன்சல் ஆகுது, இங்கே கேன்சல் ஆகலை, அவ்வளோதான். ஸோ -5/6 இதுதான் ஆன்சர். இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா g of f of x. ஸோ g of f of xங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 6x + 8 இல்லையா? இப்போ இதுக்கு வந்து g of x எடுக்கும்போது இதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 6x + 8 -2/3 அவ்வளோதான். ஸோ 6x + 6/3. ஸோ நான் 6ஐ வெளியில் எடுத்துடுறேன். ஸோ x + 1/3. ஸோ 1 3 is 3, 2 3s are 6. ஸோ the answer is 2 into x + 1. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 9th சம். எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, இதே மாதிரி அடுத்த 10th சம் பார்க்கலாம். ஸோ 10th சம்மை பொறுத்தவரை ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு 4 சப்டிவிஷன் ரியல் ஃபங்க்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. ரியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் டினாமினேட்டர் வந்து 0 வரக்கூடாது, அவ்வளோதான். அப்படின்னா தான் அது ரியலாக இருக்கும், 0வால் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதோடய ரியல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் டொமைன் தான் கேட்டிருக்காங்க. இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது ரியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால these denominator should not 0 if the function is real. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. ஸோ அந்த வகையில் இப்போ அதை கண்டிஷனாக வச்சு தான் நம்ம வந்து டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். f of x = 2x + 1/x - 9 இல்லையா? இதில் நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்னா எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போடும்போது ஆகும்? 9 போடும்போது ஆகும், மட்டும் 0 ஆகும். மற்ற எந்த வேல்யூ போட்டாலும் அது வந்து 0 ஆகாது. அதனால் ரியல் நம்பர்ஸ் எதுனாலும் போடலாம், ஆனால் 9 மட்டும் போடக்கூடாது. 9 மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் அதனுடைய டொமைன். ஸோ இதனுடைய டொமைன் அப்படின்னு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, டொமைன்ஸ் = த ரியல் நம்பர் -9. அந்த 9ங்கிற நம்பரை போட்டால் தான் 0 ஆயிரும். அப்போ அது இல்லாமல் எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் கொஷின் என்னன்னு பாருங்கள். p of x = -5/4x² + 1. இங்கே எக்ஸை பொறுத்தவரை டினாமினேட்டரில் இருந்தாலும் ஸ்கொயர்டில் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ போட்டால் கூட அது ப்ளஸ் ஆயிரும். தென் +1 தான் இருக்குது. ஸோ எப்படி போட்டாலும் இது 0 ஆக வாய்ப்பே இல்லை. அதனால் எக்ஸுக்கு பல எல்லா ரியல் நம்பர்ஸையும் போடலாம். ஸோ இங்கே டொமைன் அப்படிங்கிறது ரியல் நம்பர் ஆர் எதுனாலும் போடலாம். ஓகேவா? இதே மாதிரி கொஷின் நம்பர் 3 பாருங்கள். g of x = √(x - 2). இது கொஞ்சம் கவனிக்கணும், ஏன்னா இதில் ரூட் இருக்குது. இப்போ இதில் எக்ஸுக்கு பல எந்த வேல்யூ போடும்போது நம்மளுக்கு வந்து 0 வரலாம், ஏன்னா இது வந்து டினாமினேட்டர் இல்லை. 2 - 2 0, √0 0ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? 0ங்கிறது ஒரு ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். பட் இப்போ 2வை தவிர்த்திட்டு 2க்கு கீழே இப்போ 1 போட்டிங்கன்னா மைனஸ் வேல்யூ வந்துடும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வேல்யூனா அது ஒரு இமேஜினேஷன் வேல்யூ, அதுக்கு வந்து ரியல் நம்பர் கிடையாது. அதே மாதிரி -2 -3ன்னு சொல்லி நம்ம வந்து 2க்கு கீழே உள்ள எந்த நம்பர் போட்டாலும் இது வந்து ரியல் நம்பராக வராது. அதனால் அதுக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் டொமைன் கிடையாது. இதனுடைய டொமைன் அப்போ எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். க்ளோஸ்டு 2 அப்படின்னா 2வோட க்ளோஸ் ஆகிடுது. 2க்கு கீழே எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூவும் போடக்கூடாது. 2வை விட சின்ன நம்பர் 1 0 அல்லது -1 -2 எதுவுமே போடக்கூடாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய எக்ஸுக்கு மேலே, அதாவது 2க்கு மேலே 3 4 5 6 எவ்வளோ நாளும் போடலாம். இன்ஃபினிட்டி வரை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வரை ஓப்பனாக தான் இருக்கும். பட் 2க்கு கீழே போட்டால் நம்மளுக்கு ரியல் நம்பராக இருக்காது. அதனால் டொமைன்ஸ் வந்து இங்கே இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி க்ளோஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு எழுத தெரியணும். ஓகேவா? ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? h of x = x + 6. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் அப்படிங்கிறது இல்லாதனால எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் போட்டாலும் அது வந்து ரியல் நம்பர் தான். ஸோ டொமைன்ஸ் = ரியல் நம்பர், அவ்வளோதான். ஆல் ரியல் நம்பர்ஸ்.
ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த சாப்டர். இந்த யூனிட் எக்ஸசைஸ் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.